அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3 மற்றும் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்குங்க அனுஷ நட்சத்திரம். சரிங்களா? ஒரு சில நட்சத்திரமெல்லாம் 2 ராசிக்கு வந்துடும். அனுஷங்கிறது முழுமையான பாதங்கள் கொண்ட நட்சத்திரம். இதை விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் வரும். சரிங்களா? அனுஷம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சனியோடைய நட்சத்திரம். சனியோடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட வீட்டில் இருக்குது. ஏன்னா விருச்சங்கிறது செவ்வாயோட வீடு. பொதுவாக அனுஷ நட்சத்திரக்காரங்க நிதானமாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாங்க. பொறுமையாக இருந்ததை காரியத்தை சாதிப்பாங்க. நிதானமாக இருப்பாங்க. கொஞ்சம் சோம்பல் குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். ஒரு முதிர்ச்சி உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு பக்குவப்பட்ட குணம்னு சொல்லலாம். சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா பக்குவப்பட்ட நிலைன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நல்ல ஒரு பொறுமைசாலியாகவும் ஒரு வயது முதிர்ந்த ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். இப்போ சின்ன வயசு தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆட்கள் மாதிரி பேசுவாங்க. என்ன காரணம்னா சனிங்கிறது ஒரு முதிர்ச்சிக்கு உண்டான கிரகம். அந்த கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மனுஷங்க மாதிரி பேசுவாங்க. ஒரு பக்குவப்பட்ட மனிதர்கள் மாதிரி பேசுவாங்க. ஆனால் வயசு கம்மியாக இருக்கும். ஆனால் நல்ல ஒரு பக்குவப்பட்ட அவங்க மாதிரி பேசுவாங்க. அது காரணம் அந்த சனியோட நட்சத்திரம் தாங்க. அது விருச்சிக ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்கள்கிட்ட ரகசிய நடவடிக்கை இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வெளியே சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. ரகசியத்தை காக்கிறவங்களாக இருப்பாங்க. நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. கொஞ்சம் குழப்பமான மனநிலையும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சனியோட நட்சத்திரம் அங்கே சந்திரன் நீச்சமடைகிற ராசி விருச்சிக ராசி. ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பாங்க. டக்குன்னு முடிவெடுக்க முடியாது. பொறுமையாக இருந்து தான் யோசிச்சு தான் காரியத்தை சாதிப்பாங்க. இது எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்தும். குழப்பவாதி சரிங்களா? அனுஷ நட்சத்திரக்காரன் குழப்பவாதி. ஆனால் பக்குவப்பட்ட வாழ்க்கை சின்ன வயசில் என்னென்ன அனுபவம் பண்ணணுமோ என்னென்ன இது பண்ணணுமோ எல்லாமே உங்களுக்கு அந்த அனுபவங்கள் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கிடச்சிருது. கஷ்டமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரிங்க. சின்ன வயசில் கஷ்டப்படுறாங்க. இல்லை சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, எல்லாமே உங்களுக்கு உலகத்தையே கற்றுக்கிறவங்க தான் இந்த ராசிக்காரங்க, இந்த நட்சத்திரக்காரங்க. ஏன்னா அனுஷங்கிறது சனியோடைய நட்சத்திரம். சின்ன வயசில் கஷ்டப்படுறாங்க. ஒரு சில பேர் பிறக்கும் போதே சனி திசையில் கஷ்டப்படுறாங்க. 1ஆம் பாதத்துலலாம் பிறந்தீங்கன்னா 19 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை தான். சின்ன வயசில் படிப்பு அவங்களுக்கு சரியாக போய் ஏறாமல் இருக்கும். கல்வியில் அவங்களுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். இது 4ஆம் இடத்துல சனி இருந்தால் அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போயிடும். 9ஆம் இடத்துலேருந்து தந்தைக்கு வளர்ச்சி இருக்காது. இப்போ லக்னத்துலலாம் சனி இருந்துச்சுன்னா சின்ன வயசுலேயே அவங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். வறுமையிலேயே அவங்க வாழ்கிற மாதிரி இருக்கும். 19 வயசுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு வாழ்க்கை அந்த புதன் திசையில் மாறும். புதன் 17 வருஷம் திசையை நடத்தும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 19 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய 1ஆம் பாதத்தில் வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதே 3ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு அப்படியே 9 வருஷம் பக்கமே வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 19 வருஷம் சனி திசை தாங்க. அதுக்கப்புறம் புதன் திசை 17 வருஷம். புதன் திசை ஒரு 17 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35-36 வயசு வரைக்கும் நடந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ அந்த புதன் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்துட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. அந்த புதன் ஒரு சில பேர் ஜாதகத்தில் கெட்டு போயிருதுங்க. புதனும் உங்களுக்கு ராகுடைய சனியோடையில் சேர்ந்து கெட்டு போச்சுன்னா, புதன் திசையும் செவ்வாயோடையில் சேர்ந்து கெட்டு போச்சுன்னா புதன் திசையும் நல்லா இருக்கிறது இல்லை. அப்போ 35-36 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேருக்கு வாழ்க்கையே மாறுது. அதில் தான் அவங்க நல்ல வாழ்க்கையை பார்க்குறாங்க. ஒரு சில பேர் 34-35 வயசுக்கு அப்புறம் தாங்க சார் வாழ்க்கை மாறுச்சு, எங்கள் பாதி வாழ்க்கை எங்களுக்கு போச்சு, எங்களுக்கு நல்லதே நடக்கலை, எங்களுக்கு வந்து பிறக்கும்போது சனி திசை எங்களுக்கு சரியில்லை, புதன் திசை எங்களுக்கு சரியில்லை, தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அது காரணம் அதுதான். புதன் ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கிறது இல்லை. புதன் நல்ல குருவோட சம்மந்தப்பட்டு சுக்கிரனோட சம்மந்தப்பட்டு உங்களுக்கு புதன் வந்து நீங்கள் நல்ல லக்னம் மேஷம் விருச்சிகத்தை தவிர மற்ற லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கூட புதன் திசை நல்லாயிருக்கும். சின்ன வயசில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் போய் ஜாயின் பண்ணி வெளிமாநிலத்தில் போகிறது, செட்டில் ஆகிறதெல்லாம் அந்த புதன் திசையில் ஒரு சில பேருக்கு கொடுக்கும். ஒரு சில பேர் 35 வயசுக்கு மேலே கஷ்டப்படுற காரணம் என்னென்னா அந்த புதன் பெருசாக யோகத்தை செய்கிறது கிடையாது. 40 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு வாழ்க்கையே மாறும். என்ன காரணம்னா அது கேது திசை தான் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 35 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த கேது திசை ஒரு மாற்றத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த சுக்கிர திசை 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். அந்த சுக்கிரனில் தான் நல்ல வாழ்க்கை. 35 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு வாழ்க்கை மாறுது. அந்த சுக்கிரன் வந்துங்க நல்ல லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. மீன லக்னம் தனுசு லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிர திசை உங்களுக்கு வேஸ்ட்டு தான். சுக்கிர திசை 20 வருஷம் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. கடன் பிரச்சனை, அவமானங்கள், அசிங்க அவமானம், நோய் தொந்தரவுகள், கடுமையான பிரச்சனைகள், விபத்து சந்திக்கிறது, கடனில் போய் மாட்டிக்கிறது, பெண்களால் அசிங்கமானம் வர்றது, இதெல்லாமே இந்த சுக்கிர திசையில் தான் கொடுக்கும். அப்போ வந்து மீன லக்னத்தில் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க தான் நீங்கள் பயப்படணும். சுக்கிர திசை வருதான்னு பாருங்கள். உங்களுக்கு 35 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிர திசை வரும்.
40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிர தசை கன்ஃபார்மாக அவங்களுக்கு டச் ஆகும். அப்போ அந்த 60 வயசு வரைக்கும் வரக்கூடிய சுக்கிர தசை ரொம்ப ஒரு முக்கியமான தசைன்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேர் வாழ்க்கை பாதி வரைக்குமே வாழ்க்கை தொலைச்சிட்றாங்க. புதன் தசையும் நல்லா இருக்கிறது இல்லை, சனி தசை பிறக்கும் போது சனி தசையும் உங்களுக்கு பெருசாக யோகத்தை செய்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ புதன் தசை நல்லா இருக்கவங்க பாருங்கள், அவங்க ஜாதகத்தில் புதன் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். கேது நல்லா இருந்து சுக்கிர தசை நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், அவங்க சுக்கிரன் நல்லா இருக்கும், கேது எல்லாம் நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு தான் 19-20 வயசுக்கு மேலே வாழ்க்கை வந்து ஒரு சில மாற்றங்கள், இது ரொம்ப ரேர். ஆனால் ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது 20-22 வயசுக்கு மேலே வாழ்க்கை மாறுது, அது பார்க்க முடியுது. ஒரு சில பேருக்கு தான் 30-35 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மாறுச்சுங்க சார், அது வரைக்கும் எங்கள் வாழ்க்கை நல்லா இல்லை, கஷ்டப்பட்டோம், குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லை, ஒரு அப்பாவுக்கு சரியான வேலை இல்லை, அப்பாவுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை, அம்மாவுக்கு வளர்ச்சி இல்லை, அப்பா அம்மா பாசம் சரியாக கிடைக்காம இருக்குன்னு சொல்கிற காரணமே அதுதாங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய சூரிய தசை, சூரியன் 6 வருஷம், அது கம்மியான ஒரு வருஷம் தான். சூரியன் நல்லா இருந்துட்டால் பிரச்சனையே கிடையாது. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கௌரவமான விஷயத்தில், கௌரவமான பதவியில் 60 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீம் லீடராக ஒரு கௌரவமான இதிலெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க அந்த ரிட்டையர்மெண்ட்டு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் ஒரு நிர்வாகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு வேலை கொடுத்துட்டு நிர்வாகம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியில் இருப்பாங்க. அது காரணம் அந்த சூரிய தசையில் தான். ஆனால் சூரிய தசை அதெல்லாம் விட உங்களுக்கு இந்த 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய சுக்கிர தசை முக்கியமான தசை, 20-22 வயசுக்கு மேலே வரக்கூடிய புதன் தசை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தசைன்னு சொல்லலாம். இதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஜாதகத்தில் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தசாபுத்தியை நோட் பண்ணுங்கள். உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுது, இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. நல்லதை பண்ண டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லது நடக்கும்போது நீங்கள் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், நல்லது பண்ணலாம். கெட்டது நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு. நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்வு, எந்த ஆதிபத்தியம், என்ன ஆதிபத்தியம் அந்த கிரகம், 6ஆம் அதிபதியா 8ஆம் அதிபதியா இல்லை லக்னாதிபதியா இல்லை 9ஆம் அதிபதியா, இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஏன்னா சுக்கிரன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1ஆம் இடத்துல இருக்கலாம், 5ஆம் இடத்துல இருக்கலாம், 9ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல இருக்கலாம், 11ஆம் இடத்துலலாம் இருக்கலாம். 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் மறையக்கூடாது, 3ஆம் இடத்துல போய் மறையக்கூடாது, ராகுவோடு இருக்கக்கூடாது, சனியோடு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. சின்ன வயசில் வரக்கூடிய புதன் அதே மாதிரி தான், சனியோடைய ராகுவோடையோ செவ்வாயோடைய அந்த 23 வயசுக்கு மேலே வரக்கூடிய புதன் தசையில், உங்களுக்கு 19 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த புதன் தசையில் உங்களுக்கு அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க. ராகு சனி செவ்வாயோட புதன் இருக்கவே கூடாது, அவங்களுக்கு தான் கடுமையான பாதிப்பு ஏற்படும். அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பாவகிரகங்கள் சேர்ந்த தசாபுத்தி நடக்குதா, இல்லை சுபகிரக சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்குதா, 6-8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையே வரும். அவங்களுக்கு தான் கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு வழக்கு, கேவலம், அசிங்க, அவமானம், விபத்து சந்திக்கிறது, ஆக்சிடென்ட்டில் போய் மாட்டுறது, நண்பர்களால் பிரச்சனை, பிரிவினை ஏற்படுறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இது எல்லாமே வர்றதெல்லாமே இந்த 6-8 தசாபுத்திகள் தான். இப்போ அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். மற்ற தசாபுத்தியெல்லாம் வராமல் இருந்துச்சுன்னா, நீங்கள் இப்போ 6-8 தசாபுத்தி வராமல் இருந்து மற்ற தசாபுத்தியெல்லாம் நடந்துருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு பெரிய பாதிப்பே இருக்காது. அதுதான் உண்மை. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அஷ்டம சனி 7.5 சனி நடக்காமல் இருந்துட்டாலே நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், உங்கள் வயசு என்ன, இப்போ நேரம் எப்படி இருக்குது, அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.